உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, எங்களுடைய வேதனையும் துன்பத்தையும் பாடுகளையும் மாற்ற, எங்கள் அடிமைத்தனத்தை மாற்ற, எங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து தன் உயிரை கொடுத்த எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமானவரே, அப்பா உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம் கிருபை எங்கள் மத்தியில கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆவியானவரே, அப்பா எங்கள் மத்தியில பிரசன்னமாகும்படியா செபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவர் தாமே பேசுகிறவர் என்று சொன்னீரையா தகப்பனே. ஆவியானவர் இந்த நாளில பேசும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆவியானவர் இந்த நாளில எங்கள் மத்தியில் இடைப்பட்டு பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய விருப்பங்களை அல்ல, எங்களுடைய ஆசைகளையும் எங்களுடைய நோக்கங்களையும் அல்ல ஆண்டவரே, உம் கிருபைகளை நாங்கள் எண்ணி உம் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாய் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றும்படியாய் தகப்பனே, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படியாய் அப்பா நீர் எங்கள் மத்தியில பிரசன்னமாகி இந்த நாளில் எங்களோடு பேசும். அப்பா உம் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க அப்பா நீர் கிருபை செய்யும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தின் மகிமைகளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தை என் ஆண்டவர் எதற்காக எழுதி கொடுத்தார் என்பதை நாம் கடந்த சில தினங்களாக, கடந்த பல வாரங்களாய் படித்துக் கொண்டிருக்கிறோம். நம் மீது கொண்ட அன்பு நிமித்தமும் அக்கறை நிமித்தமும் நம்மோடு உறவாட வேண்டும் என்று அவர் விரும்புகின்ற காரணத்தின் நிமித்தமாக பரலோகத்தின் ரகசியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் பல்வேறு வகைகளிலே இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய கரங்களில் சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் இந்த புஸ்தகம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த புஸ்தகத்துக்கும் இல்லாத ஒரு விசேஷமான தனிச்சிறப்புகள், 7 விதமான தனிச்சிறப்புகள் இந்த புஸ்தகத்துக்கு மட்டுமே இருக்கிறது என்று சொல்லி அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை தனிச்சிறப்புகளை இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம் ஞாபகம் இருக்கா? 3 தனிச்சிறப்புகள். பிரைஸ்லால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். முதலாவது தனிச்சிறப்பு, இந்த உலகத்துல எந்த புஸ்தகமும் எழுதப்படாத விதமாக இறைவனும் மனிதனும் ஒன்று சேர்ந்து எழுதின ஒரே உன்னத புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவனுடைய சிந்தைகளும் மனிதனுடைய மொழிகளும் இணைந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான புஸ்தகம் என்று அதற்கான ஆதார வசனங்கள், அநேக வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 68 அதிகாரம் 11 வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். இப்படியாக அநேக வார்த்தைகள் கர்த்தராகிய தேவன் என்னை கொண்டு பேசினார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். வேத வாக்கியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷர்களால் எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கின்றோம். இரண்டாவதாக, இந்த வேத புஸ்தகத்தினுடைய தனிச்சிறப்பு, இந்த புஸ்தகத்தினுடைய கருத்து ஒற்றுமை. இந்த புஸ்தகத்தை பல்வேறு தீர்க்கதரிசிகள், ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்டவர்கள் எழுதியிருந்தாலும், பல்வேறு காலங்களில் எழுதியிருந்தாலும், ஒருவரை ஒருவர் சந்தித்திராதவர்கள் எழுதியிருந்தாலும், சொல்லப்படுகின்ற கருத்துக்கள், பேசப்படுகின்ற கருத்துக்கள் ஒன்று போல இருக்கிறது என்று அதனுடைய ஒருமித்த கருத்து. இந்த புஸ்தகம் தேவனால் உருவாக்கப்பட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாம் நம்பி இந்த புஸ்தகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். இது தேவனால் அநேகரை எழுப்பி அநேகரால் எழுதப்பட்டிருந்தாலும் கருத்து ஒற்றுமை உடைய உன்னத புஸ்தகமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசித்தோம். இந்த புஸ்தகத்துடைய தனிச்சிறப்பு, விஞ்ஞான உண்மைகளை பேசுகின்ற புஸ்தகம். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? இந்த பூமி அந்தரங்கத்திலே தொங்குகிறது என்பதை குறித்து பார்த்தோம். இந்த பூமியை ஆண்டவர் உருண்டை வடிவிலே படைத்திருக்கிறார் என்பதை குறித்து வாசித்தோம். இந்த காற்றுக்கு கூட எடையும் நிறையும் இருக்கிறது என்பதை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசித்தோம். இப்படி அநேக காரியங்கள், மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் தான் இருக்கிறது என்று கர்த்தர் எப்படியோ பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக முன்னறிவித்திருந்தார். இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று பல விஷயங்களை வாசித்தோம்.
விஞ்ஞானிகளுக்கும் மேற்பட்ட மெய்ஞானத்தை அறிவிக்கின்ற விஞ்ஞானத்தையும் உள்ளடக்கிய உன்னத புஸ்தகமாக இந்த புஸ்தகம் இருக்கிறது என்று கடந்த நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளில இந்த புஸ்தகத்துடைய 4வது தனிச்சிறப்பு, அல்லேலூயா, 4வது ஒரு தனிச்சிறப்பு, எந்த புஸ்தகத்துக்கும் இல்லாத ஒரு மிகச்சிறந்த ஒரு தனிச்சிறப்பு. இந்த புஸ்தகம் ஒரு காரியம் நடக்கும் முன்பதாக அந்த காரியத்தை முன்னறிவிக்கின்ற புஸ்தகம். அல்லேலூயா. ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னதாக அந்த சம்பவத்தை முன்னறிவிப்பதை வேத புஸ்தகத்திலே தீர்க்க தரிசனம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகம் துல்லியமாக உலகத்தில் எத்தனையோ சம்பவங்களை இந்த புஸ்தகம் முன்னறிவித்தது. அது முன்னறிவித்தபடியாகவே இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. உதாரணமாக நான் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். தானியேல் என்கிற புஸ்தகத்தில் ஆண்டவர் 4 ராஜ்யங்களை பற்றி சொன்னார். பாபிலோன் என்கிற ராஜ்யம், அதற்கு பின்பாடு மேதிய பெர்சியா என்கிற ராஜ்யம், அதற்கு பிற்பாடு அங்கே நாம் பார்க்கும் பொழுது கிரேக்க ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிற்பாடு அரசியலும் ஆன்மீகமும் இணைந்த ஒரு ராஜ்யம், ரோம அரசும் சபையும் இணைந்த ஒரு ராஜ்யம் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் என்று சொல்லியிருந்தார். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி முன்னறிவிக்கப்பட்டது. அப்படியே துல்லியமாக நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அநேக தேசங்களை குறித்து தேவன் முன்னறிவித்திருந்தார். பாபிலோன் தேசத்தை குறித்து சொன்னது போல ஆண்டவர் தீரு என்கிற தேசத்தை குறித்து சொல்லியிருந்தார், எகிப்து என்கிற தேசத்தை குறித்து சொல்லியிருந்தார். பல்வேறு தேசங்களை குறித்து இந்த தேசங்கள் இப்படித்தான் இருக்கும், இந்த தேசங்களின் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று கர்த்தர் முன்னறிவித்தார். அப்படியே நிறைவேறி இருக்கிறது, துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் நடைபெற போகின்ற சம்பவங்களை நமக்கு முன்னறிவிக்கிறார் என்பது குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எதற்காக ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனங்களை நமக்கு அறிவித்திருக்கிறார்? பின்னால் நடைபெற போகின்ற சம்பவங்களை முன்கூட்டியே தேவன் அறிவிப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 29. இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உனக்கு சொன்னேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக ஒரு காரியத்தை முன்னறிவிக்கிறார் என்றால், ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக அறிவிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அது நடக்கும் பொழுது நாம் அவரை விசுவாசிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பலனடைவதற்காக. நம்முடைய தேவன் இல்லாதவைகளை, கட்டுக்கதைகளை அறிவிக்கின்ற தேவன் அல்ல. அவர் அறிவிக்கின்ற காரியங்கள் சரித்திரத்தின் நிகழ்வாக இருந்து அவர் சொன்னபடியே இந்த உலகத்தில் நடைபெற்றும் பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது, அதை பார்க்கின்ற நமக்கு நம்முடைய தேவன் பேரிலே விசுவாசம் பலனடைவதற்காக. அல்லேலூயா. நாம் அவரை விசுவாசிக்கும்படியாக, விசுவாசத்திலே நாம் தேர்ச்சி அடையும்படியாக, விசுவாசத்திலே நாம் வளரும்படியாக கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். வேத புஸ்தகத்திலே 31,173 வசனங்கள் இருக்கின்றன. இதிலே 33% கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வசனங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களாக தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் முன்னறிவித்திருக்கின்றார். அதை இந்த புஸ்தகம் நமக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக என்று நாம் பார்க்கும் பொழுது இதில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், உங்களுடைய சந்ததிகளுக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றாரு, ஏன் இதை எழுதி வச்சிருக்கிறார்னா, ஆண்டவர் சொல்ல ஒரு கருத்து என்ன? என் மகனே, மகளே, எல்லாம் எனக்கு தெரியும், நீ பயப்படாதே.
எல்லாம் என்னுடைய கரத்துக்குள் இருக்கிறது. நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீ விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே உன் காரியங்களை ஒப்புவிக்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் உனக்காக கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா. பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். உன்னையும் தெரியும், உன் பிள்ளைகளையும் தெரியும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தெரியும், உன் சந்ததி முழுக்க, உன் வம்சம் முழுக்க நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் முடிவை நான் அறிந்திருக்கிறேன். அந்த முடிவை நல்ல முடிவாய் மாற்ற நான் இருக்கிறேன். என் மகனே மகளே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் நான் கலங்க வேண்டியதில்லை. வியாதிப்பட்டு இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? பல சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா? நிம்மதி இல்லாத நிலையில இருக்கின்றீர்களா? தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகலத்தையும் அறிந்த தேவன் நான். ஆதியில் உள்ளவைகளை அந்த முதற்கொண்டு அந்தத்தில் உள்ளவைகளை ஒவ்வொன்றாக விவரிக்கின்ற தேவன். ஒரு காரியம் செய்யப்படுவதற்கு முன்பதாகவே அதை முந்தி சம்பவிப்பது எது, அது பிந்தி சம்பவிப்பது எது என்று அறிவிக்கின்ற தேவன். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமலிருந்து இந்த உலகத்தை படைத்த உன்னத தேவன் அவர். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நாம் சந்திக்கிற சவால்கள், நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அதனால நீ என்ன செய்வேனா? பயப்பட வேண்டாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஒன்றே ஒன்றுதான். நீ விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும் என்பதற்காகவே தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் சம்பவிப்பதற்கு முன்னதாகவே தேவன் ஏன் அதை நமக்கு எழுதி கொடுத்தார் என்றால் நாம் அவரை நம்ப வேண்டும். நம் வாழ்க்கையை நம்பிக்கையோட கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்பிக்கையோடு செயல்படுவார் என்பதை நான் நம்புவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு காரியமும் நடப்பதற்கு முன்னதாகவே தேவன் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புவீங்க? ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை குறித்து எல்லாம் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுமா? நிச்சயமாய் தெரியும். உங்க மனதில் இருக்கிற கேள்விகள் எல்லாம் அவருக்கு தெரியுமா? நிச்சயமாய் அவருக்கு தெரியும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் உங்களுக்கு அவருக்கு தெரியுமா? நிச்சயமாய் அவருக்கு தெரியும். நீங்கள் சிந்துகிற கண்ணீர் அவருக்கு தெரியுமா? நிச்சயமாய் அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியுங்க. அவர் எல்லா உலகத்தையும் படைச்சவர், இந்த உலகத்தையும் படைச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் தனிப்பட்ட அக்கறையோடு கவனத்தோடு நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மை கவனமாய் விசாரிக்கிற தேவன். அவருக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குது. எதுக்காக இந்த வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்தாரு? இது அவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பிற்கு அடையாளமாக, அவர் நம் மீது கொண்டிருக்கிற அக்கறைக்கு அடையாளமாக, நம் மீது அவர் கருத்துள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய கலக்கங்களை குறித்து, நம்முடைய கண்ணீரை குறித்து, நம்முடைய வேதனைகளை குறித்து, நம்முடைய புலம்பலை குறித்து, நாம் அழுது கொண்டிருக்கின்ற எல்லாவித வேதனைகளை குறித்தும் அவர் அக்கறையோடு கவனித்துக் கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற தேவன். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்களை பார்க்கிற தேவன், நம் கண்ணீரை காண்கிற தேவன். எசேக்கியா ராஜா அழுது ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் ஆயுசு வருஷங்களோடு நான் 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொன்னார். நீ கலங்க வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், நீ அழ வேண்டாம். உன் அழுகையின் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொன்ன தேவன், இதோ கண்ணீரோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் கண்ணீரையும் காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் காண்கின்ற தேவன். இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அவர் எல்லாம் அறிந்தவர் மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனால் நமக்காக ஆச்சரியமான கிரியைகளை செய்கிறார்.
ஆண்டவர் யாக்கோபின் குடும்பத்தை அழைத்திருந்தார். ஆபிரகாமை அழைத்தார், ஈசாக்கு அழைத்தார். ஈசாக்குக்கு பிற்பாடு யாக்கோபின் குடும்பம் ஆண்டவரை நம்பி இருந்தார்கள். அவர்கள் கானான் தேசத்திலே தங்கியிருந்த நாட்களிலே அந்த கானான் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய கொடிய பஞ்சம் வர இருந்தது. அந்த பஞ்சத்தின் காரணமாக சாப்பாடே பல வருஷம் இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியுமா? செத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அந்த யாக்கோபின் குடும்பத்துல தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் இந்த யாக்கோபின் குடும்பத்திலிருந்து தான் பிறப்பார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரு. அதே வாக்குத்தத்தத்தை ஈசாக்கு இடத்துல சொன்னாரு. அதே வாக்குத்தத்தத்தை யாக்கோபு கிட்ட சொன்னாரு. யாக்கோபின் 12 கோத்திரத்துல யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு பிறக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் அந்த கோத்திரத்தையும் அந்த குடும்பத்தையும் அழித்து விட்டார். உலக ரட்சகர் எப்படி பிறப்பார் என்று சாத்தான் நினைத்து அங்கே ஒரு பெரிய பஞ்சத்தை அவன் ஏற்பாடு செய்திருந்தான். அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக யாக்கோபின் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டார். உலகை ரட்சிக்கிற ரட்சகர் எப்படி வருவார் பார்க்கலாம் என்று சொல்லி சாத்தான் ஒரு திட்டம் தீட்டினான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவனுக்கும் மேலானவர். நிறைய பேர் சாத்தானை பார்த்து பயப்படுறாங்க. நம் தெய்வத்துடைய மதிப்பும் மரியாதையும் தெரியல, மகத்துவம் தெரியல, வல்லமை தெரியாததுனால நிறைய பேர் சாத்தானை பார்த்து பயப்படுறாங்க. சாத்தானை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் அப்படி திட்டம் போட்டும் பொழுது கர்த்தர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினாரு. இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக யாக்கோபின் குடும்பத்தை ஆதரித்து அந்த குடும்பத்தை ஒரு தேசமாக உருவாக்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டம் செய்தார். அந்த திட்டத்தின் நிமித்தமாக யோசேப்பை அடிமையாக எகிப்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு போனான். எகிப்து தேசத்துல அவன் சிறையிலே வைக்கப்பட்டான், கைதியாக மாற்றப்பட்டான். அவன் அநேக துன்பங்களை அனுபவித்தான். ஆனால் ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது. கர்த்தர் ஒரு நேரத்தையும் காலத்தையும் குறித்திருந்தார். அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த காலம் நிறைவேறின பொழுது அவன் சிறைச்சாலையில் இருந்து அரண்மனைக்கு அழைக்கப்பட்டான். அரசனுக்கு ஒரு கனவு தோன்றியது. அதன் அர்த்தம் யாருக்கும் தெரியல, அது சொல்ல முடியல யாராலும். யோசேப்பு வந்தாரு. அந்த கனவை பார்வோன் முன்னாடி நிற்கும் பொழுது பார்வோன் சொன்னாரு, நான் கண்ட சொப்பனத்தை உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்கும் பொழுது அப்பொழுது யோசேப்பு சொன்னாரு, நான் அல்ல, பரலோகத்தின் தேவன் பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார் என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பேசினார். பார்வோன் தன் கனவை சொன்னார். அதனுடைய அர்த்தத்தை யோசேப்பு சொன்னார். அந்த தேசம் சந்திக்க போகிற மாபெரும் பஞ்சத்திலிருந்து அழிவிலிருந்து காக்கப்படுவதற்கு கர்த்தருடைய ஆவியினாலே அவன் ஆலோசனை சொன்ன பொழுது அந்த தேசத்தின் ராஜா அங்கிருந்த தன்னுடைய மந்திரிமார்களை நோக்கி, தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை விட ஒரு விவேகம் உள்ள மனுஷனை நாம் தேட முடியுமா என்று கேட்டு இவனை இந்த தேசத்திற்கு 2வது அதிபதியாக நியமிக்கிறேன் என்று சொல்லி அந்த நாட்டிற்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல நாட்டுடைய 2ஆம் அதிபதியாக அவனை நியமித்து அந்த நாளில் தானே தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி அவனுக்கு போட்டு பொற்சரப்பனை அவன் கழுத்தில் அறிவித்து அவனுக்கு ரதங்களை ஆயத்தப்படுத்தி நாடு முழுவதும் சுற்றி எல்லாரும் அவனை தண்டனிட்டு பணிய வேண்டும் கண்டு கட்டளையிட்டு ஒரு பெரிய மனிதனாய் உயர்த்தினான். அல்லேலூயா. யோசேப்பின் ஆலோசனைப்படி பஞ்சத்திலிருந்து தப்புவிக்க தேவன் கொடுத்த ஆலோசனையை யோசேப்பு நிறைவேற்றினான். யோசேப்பு அதை நிறைவேற்றதன் நிமித்தமாக அந்த தேசத்துல அவன் ஒரு பெரிய மனுஷனாயிருந்தான். ஒரு காலம் வந்தது, யாக்கோபின் குடும்பம் தானியத்திற்காக எகிப்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது காரியத்தை தேவன் உணரச் செய்து எகிப்திலிருந்து அந்த அதிபதி அந்த யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரர்கள் குடும்பத்தையும் அழைத்து கோசேன் நாட்டில் அவர்களுக்கென்று இடத்தை கொடுத்து அங்கே தேவன் அவர்களை பலுகும்படி பெருகும்படி செய்து அழிவிலிருந்து அவர்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நமக்கு தெரியாதுங்க. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதே எனக்கு தெரியாது. ஆனா நம் வாழ்க்கையின் முடிவு கடவுளுக்கு தெரியும். அவர் கையில ஒப்பு கொடுத்து நாம் விசுவாசத்தோடு வாழ்ந்தோம் என்றால் அவர் நமக்காக செய்கிற அற்புத கிரியைகளை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதினார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, ஆனா ஒன்றை மட்டும் செய்யி, நீ ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோட உன் வேண்டுதலை எல்லாம் பரலோகத்தின் தேவனுக்கு தெரியப்படுத்துன்னு சொன்னார். ஆமென். எத்தனை பேர் செய்றீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? டெய்லி வீட்டுல ஜெபிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை துதித்து மகிமை செலுத்துறீங்க ஆண்டவருக்கு? அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீங்கள் ஜெபியுங்கள், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் ஜெபித்து விசுவாசத்தோடு அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காய் கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா.
அவர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன், அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தங்களும் போராட்டங்களும் இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான சக்தியும் பலனையும் வல்லமையும் கொடுத்து நம்மோடு நின்று, நமக்கு முன்பாக நின்று, நமக்கு அரணாக நின்று, முற்புறத்திலும் பிற்புறத்தில் நம்மை தாங்கி பிசாசோடு எதிர்த்து நின்று ஜெயிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். உன்னை என் உள்ளம் கையில வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீ ஒரு நாளும் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு சொன்னார். இதை உணர்ந்ததினால் தான் சங்கீதக்காரர் சொன்னார், சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அவர் நம்மை தேற்றுகின்ற தேவன், நம்மை காக்கின்ற தேவன், நம்மை பாதுகாக்கின்ற தேவன், நம்மை போஷிக்கின்ற தேவன், நம்மை பராமரிக்கின்ற தேவன், நம் வாழ்க்கையின் தேவைகளை நிறைவாய் சந்திக்கிற தேவன். பயப்படவே வேண்டாம், ஜெபம் மட்டும் செய்யுங்க. கர்த்தர் செய்கிற அதிசயத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அவர் செய்கிற அதிசயத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு காலகட்டத்தில் மேதிய பெர்சியர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு சமயம், அகாஸ்வேர் என்கிற ராஜா கிட்டத்தட்ட 127 நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் அன்றைக்கு காணப்பட்ட உலகத்தில் பெரும்பகுதி ஆட்சி செய்த ஒரு வல்லரசு நாடு பெர்சிய தேசம். அந்த பெர்சிய தேசத்துல ஆமான் என்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த தேசத்துல அந்த ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உயர் பதவியில இருந்த ஒரு பெரிய மனுஷன். அவனுக்கு அந்த காலத்தில் இருந்த தேவ ஜனங்கள், யூதர்கள் தான் அன்னைக்கு ஆண்டுடைய ஜனங்களா இருந்தாங்க. அந்த யூத கூட்டத்தில் இருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டி இருந்துச்சு, யூதர்கள் மத்தியில் இருந்து தான். அப்ப சாத்தான் என்ன செய்யறான்னா, அவன் மூலமாக கிரியை செய்யலாம். இந்த யூதர்களை உலகத்துல எங்கேயுமே வைக்க கூடாது, அவங்கள பூண்டோட அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய ஏவுதலினால அவன் சதி திட்டங்களை போட்டு அந்த ராஜா கிட்ட பேசி உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய யூதர்கள் அனைவரையும் கொன்று கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டமாக போட்டு எல்லா நாட்டுக்கும் என்ன செஞ்சாங்க. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்பீட் போஸ்ட்லாம் கிடையாது. அஞ்சற்காரர்கள் கையில் கொடுத்து எல்லா தேசங்களுக்கும் கடிதங்களை அனுப்பி, ராஜ முத்திரையோட கடிதங்கள் அனுப்பி, நாளை குறிச்சு இந்த நாள்ல உங்க நாட்டுல எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ எல்லாரையும் நீங்க கொன்றுடணும்னு சொல்லி ஒரு கட்டளையை போட்டான். ஆனா இப்படி ஒரு கட்டளை பிறக்கும், இப்படி ஒரு சதி திட்டம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் முன்னதாகவே அறிந்திருந்ததுனால என்ன செஞ்சாருன்னா, அந்த யூத குலத்திலிருந்து ஒரு மகளை தெரிந்தெடுத்து அந்த மகளை இந்த சட்டம் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே அந்த நாட்டுக்கு மகாராணியாக மாற்றி வைத்திருந்தார். பேர் தெரியுமா? அந்த மகாராணி பேர் யாருக்கு தெரியும்? எஸ்தர். பிரைஸ் காட். நன்றி, நல்லா சொன்னீங்க. எஸ்தர் மகாராணியாக மாற்றி வைத்திருந்தார். அப்போ அந்த மகாராணி ஆகிய எஸ்தர் இடத்துல போய் மொர்தெகாய் என்கிற தேவ மனிதன், அந்த அம்மாவை அவர் தான் வளர்த்தார், அவர் போய் சொல்றாரு, நீ போய் மகாராஜா கிட்ட பேசு, இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது, இதிலிருந்து யூத ஜனத்தை காக்க வேண்டும் என்று சொல்லும் போது அந்த அம்மா சொன்னாங்க, ராஜா உத்தரவு கொடுக்காம அரண்மனைக்குள்ள நான் போனேன்னா என்னை கொலை செய்ய வேண்டும் என்று இந்த நாட்டு சட்டம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மொர்தெகாய் சொல்றாரு, நாங்க எல்லாம் செத்த பிற்பாடு உன் குலம் என்னன்னு தெரிஞ்சா உன்னை கொலை செய்யாம விடுவாங்க நீ நினைக்கிறியா? ஒருவேளை இந்த ஆபத்து காலத்துக்கு உதவுவதற்காகத்தான் கடவுள் உன்னை இந்த நிலைமைக்கு உயர்த்தி வச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன், அதனால நீ பயப்படாம போய் பேசுன்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க, நான் 3 நாள் உபவாசம் இருக்க போறேன், நீங்களும் 3 நாள் உபவாசம் இருங்க, யூத ஜனங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் உபவாசம் இருக்கட்டும். எல்லாரும் உபவாசம் இருந்த பிற்பாடு 3ஆம் நாளிலே ராஜா அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் ராஜாவுடைய கொலு மண்டபத்துக்குள் நான் பிரவேசித்து என் விண்ணப்பத்தை வைப்பேன் என்று சொல்லி 3 நாள் உபவாசம் பண்ணி அந்த மகாராணி ஜெபிச்சாங்க. யூத மக்கள் எல்லாரும் ஜெபிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இது என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில தீராத கஷ்டம் இருக்குதா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும், கண்ணீரோடு கடவுள் பாதத்துல அந்த வேதனையை ஊத்தணும். நீங்க செஞ்சு பாருங்க, எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிருக்கீங்க? உண்மையா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியும்படி சர்ச்சில் நடத்துற உபவாசம் கூட்டம் கிடையாது, உங்க வீடுகளில் உபவாசம் பண்ணி ஆண்டவரே இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சிருக்கீங்களா? யாராச்சும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? சோறு தண்ணி சாப்பிடாம ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஜெபிச்சு பாருங்கள். இந்த மகாராணி ஜெபிச்சாங்க, இந்த நாடு முழுவதும் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தார்கள். 3ஆம் நாளிலே அந்த அம்மா மகாராஜாவுடைய கொலு மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். அப்படி பிரவேசிக்கும் பொழுது ராஜா செங்கோலை நீட்ட வேண்டும். அப்படி நீட்டல அப்படின்னா உடனடியாக அந்த அம்மாவை கைது செய்து சிறைச்சேதம் செய்து விடுவார்கள், மரண தண்டனை விதித்து விடுவார்கள். இதுதான் சட்டம். ராஜா சொல்ல வேண்டியதே கிடையாது. அவர் கோலை நீட்டலனாவே உடனே கொலை செய்யப்பட வேண்டும் என்று அந்த நாட்டுடைய சட்டம்.
நம்ம பயத்தோட அச்சத்தின் மிகுதியோட நான் செத்தாலும் சாகிறேன் என் ஜனத்துக்காக என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு வாழணுங்க. இன்னைக்கு உலகத்துல சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு அந்த அம்மா ஒரு பாடம் கற்று கொடுக்குறாங்க. அவ்வளவு பெரிய மகாராணி, நான் உயிரை போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய ஜனம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பயபக்தியோடு உபவாசம் பண்ணி பயபக்தியோடு ஜெபத்தோடு அரண்மனையின் வாசலுக்குள் பிரவேசித்து ராஜாவுடைய கொலு மண்டபத்தில் பிரவேசிக்கிறார்கள். ராஜா உடனே செங்கோலை நீட்டி எஸ்தர் மகாராணியை வா என்று அழைத்து, உன் வேண்டுதல் என்ன? என் ராஜ்யத்தில் பாதியாக இருந்தாலும் அதை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் அந்த ராஜாவை பேச வைத்தார். ஹல்லேலூயா! என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். நாம இன்னைக்கு நடந்ததுன்னா பிரச்சனை, அதுக்கப்புறம் நாளைக்கு தான் யோசிப்போம் என்ன செய்யலான்னு. ஆண்டவர் நாளைக்கு இல்ல, என் வாழ்க்கையின் முடிவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இன்னைக்கே தீர்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதை எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு முடிவு என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது, அதை அவர் செய்து வைத்திருக்கிறார், அவர் எனக்காக அதை செய்வார் என்று நம்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயமா இது நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உபவாசம் பண்ணி ஜெபித்த பொழுது அந்த அற்புதம் நடந்தது. அங்கே தேவனுடைய கிருபையினால அந்த மகாராணி ராஜாவிடத்துல பேசினாள். அவள் ஆமானை குறித்து பேசினாள், யூத ஜனத்தை குறித்து பேசினாள், தன் ஜனம் மீட்கப்பட வேண்டும் என்று கதறினாள். கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்ட பொழுது ராஜா உடனே ஒரு ஆணை பிறப்பித்தான். ஆமானை தூக்கில் போடப்பட்டு யூத ஜனம் அனைவரும் விடுதலையாக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்து பிறப்பித்தான் ஒரு உத்தரவை. ஹல்லேலூயா! சூசான் அரண்மனையில அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுது இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையின் முடிவை அவர் அறிந்திருக்கிறார். நான் விசுவாசத்தோடு ஒப்படைப்பேன் என்று சொன்னார். அதை மிகவும் அழகாக, மிகவும் நேர்த்தியாக, அதை மிகவும் திருத்தமாக மாற்றி அமைக்க அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா! அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும், அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை முன்னேற்பாடாக செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களிலே சாரிபாத் என்கின்றதான ஒரு விதவை இருந்தாங்க. அந்த விதவை எங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் தேசத்துல இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்ந்த தேசத்துல இல்ல, கடவுளை அறியாத தேசம். அந்த தேசத்துல அவங்க இருந்தாங்க. அங்கே சீதோன் என்கிற ஒரு தேசம், விக்கிரக ஆராதனையில பேர் போன ஒரு தேசம் அந்த காலத்துல. அந்த தேசத்துல அந்த விதவை இருந்தாள். ஆனால் அவள் கர்த்தரை நம்பினாள், கர்த்தர் பேரில் நம்பிக்கையுடையவளாய் வாழ்ந்தார். தேசத்துல பஞ்சம் உண்டான பொழுது அவள் கருத்தோடு எவ்வளவு நாள் ஜெபித்திருப்பான்னு தெரியல, வேதனையோடு ஜெபித்த நாட்கள் எல்லாம் கடந்தது. ஆனாலும் கடவுள் பேரில் அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அவள் வாழ்க்கையை படிக்கும் போது தெரியுது அந்த அம்மா ஆண்டவரை நம்பி இருக்காங்க என்பதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அவள் ஆண்டவரை நம்பினாள் என்றால் நிச்சயமா ஜெபித்திருப்பாள். எத்தனை நாட்கள் ஜெபித்தார்கள் என்று தெரியாது. ஆனால் பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடு, அவங்க விட்டு இருந்த மாவு எல்லாம் செலவழிந்து போகின்ற கடைசி கட்டம் வரைக்கும் ஜெபத்திற்கு பதில் வரவே இல்லை. சில நேரங்களில் நாம கூட ஜெபிப்போம், பதில் வரவே இல்லை, பதில் வரவே இல்லை, பதில் வரவே இல்லை, பதிலே வராது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட போகலாம். அந்த அம்மா அந்த நிலைமைக்கு தான் போயிட்டாங்க. எவ்வளவு நாள் ஜெபிச்சேன், ஒண்ணுமே ஆகல. அந்த அம்மா எலியாவை சந்திக்கும் போது சொல்றாங்க, என் வீட்டுல ஒரு கைப்பிடி மாவும் கலையத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதுல 2 அப்பத்தை சுட்டு நான் சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளைய சாகணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை, அப்புறம் நாங்கள் செத்துதான் போக போறோம். கடைசி அப்பத்தை சுடுவதற்காக நான் 2 விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய வேதனையை கர்த்தர் அறிந்திருந்தார். அந்த அம்மாவுடைய பசியை தீர்க்க, பஞ்சகாலம் முழுவதும் அந்த குடும்பத்தை பாதுகாக்க, அந்த அவருடைய மகனை பாதுகாக்க, அவனுடைய உறவுகளை பாதுகாக்க கர்த்தர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருந்தார். அந்த திட்டத்தின் விளைவாகத்தான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினார். நான் உன்னை அனுப்புகின்றேன், உன்னை போஷிப்பதற்காக சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தில் ஒரு விதவையின் வீட்டை ஆயத்தம் செய்திருக்கிறேன், அவளுடைய வீட்டுக்கு போய் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்பட்ட பொழுது எலியா சீதோனுக்கு வருகிறான். அந்த விதவையை காண்கிறான், அந்த விதவையை பார்த்து பேசுகிறான். அந்த விதவையிடத்தில் காரியங்களை கேட்ட பிற்பாடு தண்ணீர் கேட்கிறான் குடிப்பதற்கு. அவள் போய் தண்ணீர் எடுக்க போனான். உடனே எலியா கூப்பிட்டு, நீ தண்ணீரை கொண்டு வரும் பொழுது எனக்காக ஒரு அப்பத்தை சுட்டு எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னான். அப்பொழுது அந்த வார்த்தையை அந்த அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டில் இருக்கிறது அந்த கொஞ்சம் மாவும் எண்ணெயும் வச்சு 2 அப்பத்தை சுட்டு நாங்கள் சாப்பிட்டு நானும் என் பிள்ளைய சாக போறோம்னு சொன்னாங்க. அந்த அம்மா கிட்ட அவர் சொன்னாரு, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ முதல்ல போய் அந்த மாவுல சின்னதா ஒரு அடைய பண்ணி எனக்கு எடுத்துட்டு வா.
இந்த தேசத்துல ஆண்டவர் மழையை கட்டளையிடுகிற நாள் வரைக்கும், பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் உன் கலையத்தில் உள்ள எண்ணெய் குறையாது, உன்னுடைய பாத்திரத்துக்குள்ள மாவு குறையாது. இதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது அவள் விசுவாசத்தோடு ஓடினாள். தன்னிடத்தில் இருந்த அந்த கொஞ்சம் கைப்பிடி மாவுல ஒரு சின்ன அடையை செய்து அவன் சொன்ன விதமாக அதை சுட்டு எடுத்துக்கொண்டு சுட சுட வந்து அவனுடைய பாதத்துல வைத்து, அந்த தீர்க்கதரிசியின் பாதத்துல வைத்து அவனுக்கு அதை கொடுத்த பொழுது அவன் பசியாரை ஏற்றுக்கொண்டு அதை சாப்பிட்டு அவளை ஆசீர்வதித்தான். அவன் அந்த நாட்கள் பஞ்சகாலம் தீரும் வரைக்கும், ஆண்டவர் தேசத்துல மழையை கட்டளையிடுகிற நாள் வரைக்கும் அந்த வீட்டுல அப்பமும் ரசமும் குறையவே இல்லை, மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. அந்த அம்மா சாப்பிட்டாங்க, அவங்க புள்ள சாப்பிட்டாங்க, இந்த தீர்க்கதரிசி சாப்பிட்டாரு. அங்க இருந்த சொந்த பந்தெல்லாம் வந்து அந்த விதவை வீட்டுல விருந்து சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா நம்ம கை வெறுங்கையா இருக்கலாம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாங்க. அல்லேலூயா. அந்த அம்மா எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கொடுக்க 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 எண்ணெயும் குறையல, மாவும் குறையல, அப்பமும் குறையல, ஆசீர்வாதமா நடந்துச்சு. இந்த காரியம் முடிந்த பிற்பாடு அந்த விதவையுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான். எவ்வளவு வேதனையா. நம்ம தீர்க்கதரிசிகிட்ட ஓடி போய் அழுகுறாங்க. என் பிள்ளைய சாகடிக்குவா நீங்க வந்தீங்க, என்னுடைய பாவத்தின் நிமித்தம் என் பிள்ளை செத்துட்டானே. தன் பாவத்தை உணர்ந்து அந்த அம்மா வேதனையோடு சொல்றான். அப்படி எலியா அந்த மகனை கொண்டு போய் தன்னுடைய அறையில கடத்தி அவனுக்காக ஜெபம் பண்ணினான். ஊக்கமாக பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தான். அப்படி ஜெபித்த பொழுது செத்து போன மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவனை உயிரோடு எழுப்புவதற்காக எலியாவை கர்த்தர் முன்னாடி அனுப்பி வச்சார். அவன் சாவு போறான்றதும் கடவுளுக்கு தெரியும், அங்க பஞ்சம் வரும்ன்றதும் கடவுளுக்கு தெரியும். பஞ்சத்திலிருந்து அவங்களை காக்கணும், அந்த உயிரையும் மீட்கணும் சொல்லி அந்த விதவை வீட்டுக்கு ஆண்டவர் முன்னதாகவே அனுப்பி வச்சார் தீர்க்கதரிசி எலியாவை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, எதை நினைச்சும் கலங்காதீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க, கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்துல அன்பான நம்முடைய தாவீது ராஜா எழுதுகிறார் பாருங்க. 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 4, 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு அருமையான வார்த்தை எழுதுகிறாரு. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசி? ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார், உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார், உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தில் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் அறிவிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசுடைய முதலாம் வருகை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு யூத கோத்திரத்தில் பிறப்பார்னு சொல்லப்பட்டது, யூத கோத்திரத்தில் தான் பிறந்தார். ஒரு கன்னிகையின் வயிற்றுல பிறப்பார்னு சொல்லப்பட்டது, கன்னிகையின் வயிற்றுல பிறந்தார். அவர் பெத்லகேம் என்கிற ஊரில் பிறப்பார்னு மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அறிவிக்கப்பட்டது. அப்படியே அவர் பிறந்தார், பெத்லகேமிலே அவர் பிறந்தார். அவர் புறக்கணிக்கப்படுவார், அவமானப்படுவார், வேதனையும் பாடும் நிந்தனையும் அனுபவித்து கடைசியில சிலுவையில மரித்து தன் ஜீவனை விடுவார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. பல தீர்க்க தரிசனங்கள் அதை முன்னறிவித்தது. அப்படியே இந்த உலகத்தில் அவர் பிறந்து புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு அவமானங்களை சுமந்து நிந்தையும் வேதனையும் தகித்து அவர் சிலுவையில மரித்து அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று தீர்க்க தரிசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டது. அவர் அறிவிக்கப்பட்டபடியே 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், மரணத்தை ஜெயித்தார், பிசாசின் வல்லமையை முறித்தார். அல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமையை முறித்த தேவன் நம் தேவன், மரணத்தின் வல்லமையை முறியடித்து உயிரோடு எழுந்த தேவன் நம் தேவன். இந்த நாட்களிலே நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் திரும்ப வரப்போகிறார். பழைய ஏற்பாட்டில் இதை வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். வேதம் முழுவதிலும் அதிகமாக உரைக்கப்பட்ட ஒரே தீர்க்க தரிசனம், என் ஆண்டவராகிய இயேசு 2ஆம் முறை இந்த உலகத்துக்கு ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அல்லேலூயா. யோபு சொன்னா 19ஆம் அதிகாரம் 25 இருந்து வாசிக்கும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார், நான் அவரை காண்பேன் என்று சொன்னார்.
என் சொந்த கண்களால் பார்ப்பேன் என்று சொன்னார். என்னை அவர் உயிரோடு எழுப்புவார், நான் அவரை பார்ப்பேன் என்ற நம்பிக்கையுடன் பேசினார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு யூதாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஏனோக்கு ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வர இருக்கிறார். ஹல்லேலூயா. தீத்துவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் அது. மகா தேவனும் இரட்சகருமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நீங்களும் நானும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று அது முன்னறிவிக்கிறது. ஹல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருவதற்கு நீங்கள் ஆவலோடு காத்திருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார் வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று முன்னுரைத்த பொழுது யோவான் சொன்னான், கர்த்தராகிய ஆண்டவரே நீ சீக்கிரம் வாரும் என்று அவன் கதறின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் உரைத்த வாக்கு பொய் உரையாத வாக்கு. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், ஒரு முறை அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கூட மிக துல்லியமாக நிறைவேற்றம் அடைந்திருக்கிறது. இந்த 2ஆம் வருகை குறித்து பல ஆயிரம் தீர்க்க தரிசனங்கள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த 2ஆம் வருகை குறித்து எல்லா தீர்க்க தரிசனங்களும் முன்னறிவித்திருக்கிறார்கள். அது நிச்சயமா நிறைவேறப் போகிறது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் மிக முக்கியமாக நிறைவேறப் போகிற தீர்க்க தரிசனம் நம் ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் அதை பார்க்க சந்தோஷமா காத்திருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. இவரே நம் தேவன், இவரே நம் ரட்சகர், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார் என்று ஒரு கூட்ட மக்கள் காத்திருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் அவருக்காக காத்திருக்க வாஞ்சிக்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களை சந்திக்க வரப்போகிறார். தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தின் 4வது தனிச்சிறப்பு இது. பிற்காலத்தை எதிர்காலத்தை மிக துல்லியமாய் அறிவிக்கின்ற உன்னதமான தீர்க்க தரிசன புஸ்தகம். எல்லா தீர்க்க தரிசனங்களின் உச்சமாக மகுடமாக அது இருக்கிறது என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அந்த வருகை சீக்கிரத்திலே நிகழப்போகிறது. அந்த நாளில் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மையும் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் மிக சிறந்த ஆசீர்வாதத்தால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அது விசுவாசித்து ஆமென் என்று சொல்ல முடியும்? ஆமென்.